கணக்கு வரும். சரி ஃபோன் கட்டாக மரகதம் சரி சரி நெறிமுறைக்கு நிரலுக்கு உள்ள வேறுபாடு பார்ப்போம். பக்கம் 34. நெறிமுறை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை தர்க்கரீதியாக தீர்க்க உதவுகிறது மற்றும் நிலை வேறுபட்டிருக்கும். தர்க்கரீதியாக அதாவது ஒரு சர்ச்சையெல்லாம் தீர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து வேறுபடுத்தி காட்டுவோம். நிரல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பாடாகும். நிரல் என்பது வந்து நெறிமுறையின் வெளிப்பாடாக இருக்குமே. அதாவது செயல்படுத்தப்படும் முறை மற்றும் வடிவமைப்பு நுட்பம் ஆகியவற்றை பொறுத்து இதனை வகைப்படுத்தலாம். நெறிமுறை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த மற்றும் முறை மற்றும் வடிவமைப்பு நுட்பம் ஆகியவற்றை பொறுத்து இதனை வகைப்படுத்தலாம். நிரல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு நிரல் அணுகுமுறை அல்லது பொருள்நோக்கு நிரலாக்க அணுகுமுறையை பயன்படுத்தி இதனை செயல்படுத்த முடியும். நெறிமுறை வந்து பார்த்தீங்கன்னா நெறிமுறைக்கு குறிப்பிட்ட விதிமுறைக்கு கிடையாது, ஆனால் சில வழிகாட்டுதல்கள் பின்பற்ற வேண்டும். நிரல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியை குறிப்பிட்ட கட்டளை அமைப்புகளை கொண்டு நிரலை எழுதலாம். நெறிமுறை வந்து பார்த்தீங்கன்னா வழிமுறை ஒட்டிருக்கும் எந்த பணிமுறை மொழியை வேண்டுமானாலும் செயல்படுத்தலாம். நிரல் வந்து நிரலாக்க மொழிக்கு மிக குறிப்பிடத்தக்கதாக நிரல் இருக்க வேண்டும். ரொம்ப பார்க்க எடுக்கலாம். அசமெட்டிக் கேள்விகள் அசமெட்டிக் கேள்வி பார்த்தீங்கன்னா அது வந்து 3 வகை இருக்கு. அதாவது பிக்வோன் பார்த்தீங்கன்னா நெறிமுறை மிக மோசமான விவரிக்க பிக்வோ பெரும்பாலும் பயன்படுத்திக்கிறது. பிக்வோவே பார்த்தீங்கன்னா பிக்வோவின் தலைக்கை ஆகும். அதாவது பிக்வோன் மதிப்பான தலைக்கையாக நம்ம கொடுக்கும். தலைக்கை உச்சி வரவே பிக்வோமாக அது தீ வரை பிரிக்கும். பிக்பீடா வந்து பார்த்தீங்கன்னா நெறிமுறையானது கீழே மேலே சிக்கலை கொண்டிருக்கும். உதாரணமாக ஆகிய சிக்கல்களை கொண்டுள்ளது என வைத்துக் கொள்வோம். உண்மையில் அதனுடைய சிக்கல் பீட்டா எல் லாக் எண் என்பது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நெறிமுறையில் இயங்கும் நேரம் மிக சிறிய நிலை மற்றும் மிக மோசமான நிலையாக இரண்டையும் நிலையிலும் எப்பொழுதும் என் லாக் எண் இருக்கும். அதாவது அசம்பளிகள் பார்த்தீங்கன்னா நேர சிக்கலை இடமாற்று இடைச்சிக்கலை பொறுத்து அமையும். நேர சிக்கல் என்பது ஒரு குறிப்பின் ஒரு நெறிமுறை செயலை செய்ய முடிக்க எண்ணிக்கையை நெறிமுறை நேர சிக்கல் எனப்படும். இடைச்சிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு நெறிமுறை செயல்பட முடியும் வரை அதற்கு தேவைப்படும் நினைவக இடைமை இடைச்சிக்கல் எனப்படும். அதாவது 38 பார்க்கணுங்க. தேர்தல் முறைக்கான நெறிமுறை பார்ப்போம். வரிசை முறை தேர்தலானது இரு வகைப்படும். அது வந்து வரிசை முறை தேர்தலோட இருமை தேர்தல். வரிசை முறை தேர்தல் மூலம் பார்க்கணும். வரிசை முறை தேர்தல் தொடர் தேர்தல் என்று நம்ம அழைக்கலாம். வரிசை முறை தேர்தல் வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னா நம்ம நம்பர் கொடுக்குறோம் ஒரு பட்டியல. அது வந்து நம்ம விரும்பிய மதிப்பு நம்ம எடுக்கணும்னா அது வந்து இப்போ ஒரு 5 மதிப்பு வரும்னா சண்டை மதிப்பு நம்ம கொடுப்போம். நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் மதிப்பு இருந்து ஒரு மதிப்பாக இருக்குது. நம்ம டார்கெட் மதிப்பும் ஃபர்ஸ்ட் மதிப்போம் ஒரு பார்த்து ஒரு மதிப்பு ஒரு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டார்கெட் மதிப்பாக இருக்கும். 20,000 வந்து அறிவிக்கும். அதை நம்ம கொடுத்த மாதிரி டார்கெட் மதிப்பு வந்து இல்லை நான் அனுப்பிஇல்லை. அது வந்து எப்போ திரும்பி மைனஸ் திரும்பி அனுப்புவோம். இருமை தேர்தல் பார்த்தீங்கன்னா பாதி 7 தேர்தல் வாங்கிப்படும். அதாவது இருமை தேர்தலுக்கு மிட் லோ பிளஸ் ஐ மைனஸ் லோ பை 2 இந்த ஃபார்முலா வந்து பயன்படுகிறது. இது வந்து இருமை தேர்தல் எப்போ முதல்ல பட்டியலில் மைய மதிப்பை எடுத்துக்கொள்வோம். அது வந்து நம்ம சுற்றி எண்ண மதிப்போட பெரிய எண்ணாக இருந்தால் பெரிய அணி இருந்தால் மழை சுற்றி எனக்கு வலது புறம் மதிப்பை வந்து எடுத்துக்கணும். அது சுற்றி எண்ணோட இடது மதிப்பை சிறிய தேதியில் இடதுபுறம் உள்ள உறுப்புகளை தேர்ந்தெடுப்போம். பொருத்தமான கண்டுபிடிக்க குறைந்த உறுப்பின் சுற்றி எண்ணை திருப்பி அனுப்போம். நம்ம தேர்ந்தெடுக்கிற மதிப்பு கட்டிச்சுன்னா அதை வந்து திருப்பி அனுப்பணும். வரிசையாக முறையை பார்ப்போம். பக்கம் 40 வந்து குமிழ் வரிசையாக நெறிமுறை பார்ப்போம். குமிழ் வரிசையாக நெறிமுறையால் வந்து நம்ம நெறிமுறையை பற்றி ஒரு எளிமையான வரிசையாக்க முடியும்.
இது வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் படிநிலைகளை மீண்டும் மீண்டும் செய்த ஒரு ஜோடி முறையாகும். இப்போ வந்து நம்ம தேவையான பெரிய 5 மதிப்பு வரும்னா அதை வந்து நம்ம நம்பர் மாற்றி கொடுப்போம். இப்போ 5 மதிப்புல வந்து நமக்கு ஏற்கனவே பகுதிக்கும், அதாவது பெரிய சின்ன எண்ணோட பெரிய எண்ணெய் கொடுத்துருப்போம், பெரிய எண்ணோட சின்ன எண்ணெய் கொடுத்துருப்போம். அது மாற்றி கொடுக்குற மதிப்பை சிறிய அப்படியே ஒரு ஏர்வரிசையில் இருக்கும் கரெக்டா. இப்போ வந்து இப்போ 2 1 3 4 இருக்குன்னா அது வந்து 1 2 கரெக்டா அப்படியே லைன் பண்ணிடுறோம். ஒரு மதிப்போட ஒரு மதிப்பு ஒப்பிட்டு அது நேரம் ஆயிடும் கரெக்டா. அதாவது தேர்தல் வரிசையாக வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 41 தேர்தல் வரிசையாக பாருங்க. பட்டியல் ஒவ்வொரு முறையும் முழும்போது ஒரே ஒரு இடமாற்றம் மட்டுமே இருப்பது இது குண்டு வரிசையாகும். அதாவது குண்டு வரிசையாக இதுக்கு எதிர்மறை இதுவா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா பார்க்கும், ஒரு வாட்டி தான் மாற்றம் செய்யும். அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து கரெக்டாக ஏறு வரிசை இருக்கும். இது வந்து ஒரு வாட்டி மட்டும் தான் இது பண்ணோம். பட்டியல் 5 மதிப்பு இருக்குதுன்னா 5 மதிப்புல வந்து ஒரு வாட்டி மட்டும் தான் மாற்றோம். பெரிய இருந்தாலும் சிறிய இருந்தாலும் சரி ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் இது வந்து தேர்ந்தெடுப்பு வந்து மாற்றாது. அதாவது செருகு வரிசையாக பாருங்க 42. இதுவும் செருகு வரிசையாக இதுவும் அதே நெறிமுறையில் வந்து பயன்படுத்தி நெறிமுறை வரிசையாக நெய்வோம். அதாவது பாத்தீங்கன்னா முதல் ஒரு பொருள் இருந்து ஏற்கனவே வரிசையாக செய்யப்படும். முதல் ஒரு இருந்து கரெக்டாக பட்டியல வந்து வரிசையாக செய்யப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஊருக்கே தேர்வு செய்யணும். இது 2 ஊருக்கு ஒரு 3வது ஊருக்கு வந்து இது வந்து 2வது ஊருக்கு பட்டியலில் 2 வந்து ஒப்பிட்டு தான் இது இதுவே போவோம். 4வது வரிசை துணை பட்டியல் அனைத்து ஊருக்கு வந்து நம்ம கொடுத்த மதிப்பு மொத்தம் அனைத்து பட்டியலில் வந்து இது அனைத்து மதிப்புல வந்து இது வந்து ஒப்பிட்டு பாருங்க. அனைத்து மதிப்புல வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டார்கெட் மதிப்பு கொடுத்துருந்தா அதுல வந்து இப்போ நம்ம விரும்பி அடிச்சு சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 4வது இப்போ நம்ம வந்து 4 பட்டியல வந்து 5 இடம் இருக்கிறோம். அது வந்து எப்பவுமே கம்ப்யூட்டர் பொறுத்தளவு 0 1 2 3 தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம 4வது போனோம்னா இப்போ வந்து விருப்படைய 4வது இடம் இருக்கும். தெரிவு நம்ம வந்து இப்போ வந்து டார்கெட் மதிப்பு எதுவுமே நம்ம 4வது இடத்துல வரணும்னா அது எப்பவுமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் இயங்குதலாக என்பது சிக்கலுக்கான தீர்வுகளை வந்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளும். இச்சிக்கல்களை சிறிய ஒன்றோடு ஒன்று இந்த துணை சிக்கலாக பிரிக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு சிக்கலை ஒரு லைன்ல ஒரு சிக்கலை பிரிக்கிறேன்னா அது கூட இன்னொரு லைனை பிரித்து அது மேலும் ஒரு சிறு சிறு சிக்கலாக பிரிக்கும். இது உகந்த தீர்வை பயன்படுத்தி சிக்கலுக்கான உகந்த தீர்வை அடைய வேண்டும். இப்போ வந்து சிக்கல ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா அது உகந்ததா இருக்கணும். உகந்த தீர்வாக இருந்தால் மட்டும்தான் உகந்த தீர்வு வெளியே அனுப்போம். இயற்கை இலக்கம் வந்து ஒரு வந்து மெமரி பால் இருக்கு. இதை நான் நினைவகத்திலேயே பயன்படுத்துகிறது. நவீன நன்றி மாணவர்களே. கண்டிப்பா வேணும் தான் சொல்லுவோம். யாருக்கும் உழைப்பாளிகள் இங்கே அந்த உழைப்பாளிகள் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தைரியம் இருக்கும். நாங்கிட்ட எதுவுமே இல்லாட்டி கூட சரி என்கிட்ட உடல் இருக்கு, நான் 10 நாள் ஆனாலும் சொல்லணும் தேவையான நான் சேகரிச்சிருக்கணும். இது வந்து கூலிகளை பார்ப்பது ஒரு நாள் 100 ரூபா தான் கிடைக்கும். அவர் செம்ம வீராப்பா இருக்கும். வீடு நிறைய பணம் வச்சிருக்கோம். அவன் பார்த்து ஆசைப்பட்டிருக்கோம். ஏன் வீராப்பா இருக்குன்னா அவனுக்கு தெரியும் என்கிட்ட உடல் வலிமை இருக்கு, இதெல்லாம் உழைப்பு சிரமம் இருக்கு. நீங்க இலவசமா உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நான் 10 நாளுக்கு அப்புறம் என்னோட உழைப்பு நான் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு உழைப்பாளி வந்து நல்லா விவசாயம் பார்க்கலாம். கேட்காது ஏன்னா வயசு கேட்கணும். அதனால தெரியாது. நான் வந்து கல்குடா விவசாயிகளை போய் பார்த்ததுனால சொல்றேன். இந்த வயசுல வந்து பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் விளையாட்டணும்
ஆயிடுச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல அப்பாவோட நிலை, அம்மாவோட நிலை, வீட்டோட நிலைய பள்ளி பருவத்திலே உணர்ந்து ஒருத்தன் செய்யறான்னா கண்டிப்பா விடாது பிரபஞ்சம். அவனா கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு பொறுப்பா இருக்கணும். கண்டிப்பா என்ன சொல்றேன், ஊர்ல அன்னைக்கு சொல்றேன் நான், ஊர்ல திருவிழானால எல்லாம் ஊர்ல சுத்திக்கிறாங்க, என்னன்னு சுத்திட்டு இது போயிட்டு இருக்கான். இவன் போய் கேட்டா என்ன பண்றாங்க, அவங்க மாடு பார்த்துட்டு இருக்கான், விவசாயம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஊர்லாம் பசங்கலாம் வித்தியாசமான ஆடை வச்சுட்டு சுத்தி கிடக்குறானுங்க, அங்கங்க ரொம்ப உள்ளா இருக்காங்க, நீங்களா அங்க இருக்கு அப்படின்னா வேலை இருக்கு சார், கண்களா இருக்குங்க. அது வந்து அந்த வயசுல கேட்காது. உங்க வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வீட்டுல செல்ல பிள்ளையாவே இருந்தாலுங்க கூட ரொம்ப இது வந்தாலுமே அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துங்க. ஊரே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்லயும் அவங்க திருவிழாவுக்காக சிலர் வந்து வெளில கூட இது பண்ண மாட்டாங்க, அமைதியா இருக்கு. அமைதியா இருக்குங்களா? சரி, அது வந்து கூட பார்த்தது. சில நேரங்கள் அப்பா அம்மா இதுவா இருக்கும், அவங்க முடிஞ்சுதான் பண்ணுவாங்க. சில நேரம் நம்மளோட தேவை பூர்த்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், அவங்க பிடிக்காம தான் போகும். நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல அவங்களோட உழைப்பு அவ்வளவுதான், அவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான், அவங்க இவ்வளவு சம்பாதிக்க முடியும், இவ்வளவுதான் கொடுக்க முடியும் தெரிஞ்சவங்க கூட நம்ம மனசு ஒத்துக்காது. நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்கானே, இந்த ஊர்ல தான் வச்சுருக்காங்க, வறுமையை நம்ம புரிஞ்சுக்காதுன்னு ஒரு வருத்தம் இருக்குங்களா? எதிர் வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன், இந்த கூட படிக்கிறவங்க வச்சிருக்கானே, நம்ம வீட்டிலேயே நம்ம அப்பா அம்மா சேர்ந்ததுனால ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, வறுமை வந்து அப்பா அம்மாவோட ரொம்ப இணக்கமா இருக்கும். இல்லை வறுமை வந்து அப்பா அம்மா வந்து பிரிச்சு அப்பாவை பிடிக்காது, அம்மாவை பிடிக்காது, ஏன்னா என்னோட தேவையை பூர்த்தி பண்ணிக்காது. ஆனா அந்த நிலையை உணர்ந்து மாணவ பருவத்திலே பள்ளி பருவத்தில் பெரிய விஷயம். எனக்கு தெரியாது, இப்பெல்லாம் எதையோ உங்களை கேட்டு போற மாதிரி அந்த ரொம்ப அவன் சொன்னதில்ல, நான் முழுக்க நான் பார்த்ததில்ல. சில விஷயங்கள் வந்து நம்ம ஓவராலா காட்டிக்கிட்டோம். இருந்த ஒரு விஷயமே நம்ம மொத்தமா காட்டி கொடுக்குற மாதிரியான பேரு. அந்த வகையில கண்டிப்பா உழைப்போடு சேர்ந்து படிச்சுட்டு இருக்கான், எப்பயுமே கைவிடாது. நேசர் வந்து பார்த்தோம்னா தன் வீட்டு கஷ்டத்தையும் வறுமையிலையும் அந்த வறுமை என்ன தெரியும், நேர்த்தியா செய்ய சொல்லுதான். எந்த விஷயம்னா நேர்த்தியா செய்ய சொல்லணும், கெட்ட விஷயத்துக்கு போக விடாது, எல்லாம் நம்ம தான் பார்த்து பார்க்கணும். அதெல்லாம் வந்து இந்த அதிகாரி வந்து வறுமையில் இருக்கான்னு சொல்லுவாங்க. நான் சரியா தெரியல, ஒருவேளை கடமையிலே மிகப்பெரிய இங்க வந்து பாஷா பையன் மாதிரி கடம்பையில ஒரு ஆளா வந்து அமைதியாக தெரியல நமக்கு. அதனால அது வேற எதுவும் நம்ம ஊருக்கே நான் தான் இது கொடுக்குற மாதிரி அப்படின்னு தெரியல. சரி, அதுக்காக வறுமை வந்து ரொம்ப வறுமை வாடணும்னு சொல்லுவாங்க. கிராமப்புறம் இருக்கிறதுனால சொல்றேன். சரியா, கணினி வேலைகளை பார்த்துட்டு குடும்பம் சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க. அதனால வந்து உழைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாய படிப்பு போல படிப்பு அப்படின்னு போற உழைப்பு சரி இன்னைக்கு கைவிடாது. சும்மா இருந்துக்கலாம், டிஃபன் பாக்ஸ் ஆரம்பிச்சு நல்லா இருக்கான்னு சொல்லி இன்னொரு ஆள் எழுதி வச்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல. பேச்சு வந்து நவீனோட பேச்சு வந்து இந்த தட்டு தடுமாற்றத்தோட இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அப்படி நார்மல். வயசாக செல்வம் கூட திட்டி பேசுவாங்க. அந்த சிலதான் இருக்கு, வயசு ஆக நாள் ஆக அது நார்மல். இப்ப நீங்க பேசுறது பார்த்தே எவ்வளோ நல்லா வாய்ஸ் எவ்வளோ சூப்பரா வேகமா நடக்கும். அந்த வேகம் போகாம அந்த குரல் வளத்தோட சொல்ல வந்தேன்னு தெளிவா சொன்னா சூப்பரா. இந்த மாதிரி குரல் வளம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட மேடையில் வரும்போது மாறிடும். டீச்சர் குரல் சொல்ல கேட்டுருக்கியா, முன்னாடி வரலாம் கூடுதல் கூடமா பேசினப்போ ஆஹா ஓஹோன்னு பேசுவாரு. முன்னாடி பேசுறான்னா கண்ணு சரி தண்ணி ஒரு அழுவாங்க, நீங்கடாங்கிற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி மனநிலை மாறும். சிலர் வந்து வாய் குளறப்பே தெரியும், அழுதுட்டே பேசணும் இருக்கும். சிலர்லாம் நமக்கே பாவமா போயிட்டு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி நல்ல கணீர் வாய்ஸ் தட்டு தர மாதிரியான பேச்சே வந்தாலுமே கூட நல்லா பண்றோம். பாடத்தான கருத்துங்கிறது போக 11ஆம் வகுப்புலாம் ஓரளவுக்கு
ஏற்ற விதத்தோட மதிப்பெண் எடுத்துருந்தாங்க அறிவியல்ல. 12ஆம் வகுப்பு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கான். பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்ச காலமா அவங்க எடுக்கிற மதிப்பெண்கள்லாம் அடுத்த நிலைக்கு போற மாதிரி தான் தெரியுது. அதுவும் கடைசியா இப்போ நடந்துட்டு 2வது திருக்குறள் தேர்வுல 54 மதிப்பெண் நினைக்கிறேன். நல்லாவே பேசியிருக்கான். முன்னாடியே என்ன கையெழுத்து மாத்தினா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை சொல்லிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தேர்வு கூட கையெழுத்தாண்டா ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் எழுதியிருக்கா தெளிவா இருக்கிறாரு. அதனால வந்து ஒன்றும் ரொம்ப மோசமான மதிப்பெண் எடுக்கிற மாணவன் இல்லை. ஆவரேஜுக்கும் மேலதான் இருக்கான். தனி அறிவு இல்லை. மற்ற பாடங்களும் இதை விட நல்லா சிறப்பாக அவன் செயல்படணும். அதான் வேற என்ன, குடும்ப சூழ்நிலையும் அவனோட நிலைமையும் புரிஞ்சு நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்வியும் அடுத்தடுத்து நல்ல வேலை வாய்ப்புக்கும் கண்டிப்பா போகணும். திறமை இருக்கு, கண்டிப்பா இல்லாம இல்லாதான் சொல்ல. உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது நமக்குள்ளே இருக்கிற அதை வந்து நம்ம தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆங்கிலத்தில் வந்து பார்த்தா ஸ்டிமுலேஷன், தூண்டி வரும். நம்ம நாமளே தூண்டி வரும். அது எப்படி அந்த மாதிரி உழைப்பாளர்கள் நமக்கு வந்து சிந்தனைகள் நிறைய யோசிச்சு பேரு ஊரெல்லாம் அந்த திருவிழாவில் வந்து கொண்டாட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறப்போ நம்ம வீட்டில் மாடு இருக்கு, 5 மணிக்கு போட்டு கட்டிடணும், இல்லை இன்னைக்கு இந்த கடைநிலை வேலை இன்னைக்கு முடிச்சோம்னா நாளைக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவு இருக்குன்னா அப்போ மற்ற விஷயங்கள் கூட தெளிவாக இருக்கும். பெரிய விஷயம் தான். என்னன்னா இப்போ நான்லாம் படிக்கிறப்ப கூட சரி மாடோ ஆடோ ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா போய் ஓடி வந்து இப்போ எங்கேயாச்சும் போய் விளையாடுறதுக்கு எங்க நான் வந்து கண்டுபிடிக்காத இடத்துக்கு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. இல்லை சரியா பண்ணணும், அம்மாவோட முடியாது அப்பாவோட முடியாது, நம்ம ஃபேமிலி இருக்குதான், நமக்கு இதுதான் செய்யணும் அப்படிங்கிற தெளிவு இருக்காதுன்னா பெரிய இடத்துல கொண்டு போகலாம். அந்த மாதிரி நாட்கள்லாம் கிடையாது. ஏன்னா சோம்பேறியாகிட்டே போகும். அந்த கிராமப்புறத்துலேருந்து எல்லாரும் வர இந்த கிராமப்புறத்துலேருந்து வந்தாலுமே அந்த மாதிரியான நபர்களும் நான் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கேன். நான் விவசாயம் மற்ற ஊர்ல வேலைகள்லாம் பார்க்குறப்போ டிட்டோ நிறைய விஷயங்கள் இதுவாக இருக்கு. நாங்கள் போனப்போ தென்னம் மரம் ஏறி எனக்கு இளநீர்லாம் அறுத்து கொடுத்தோம். மேலே ஏறது தான் பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் கீழே ஒரு 6000 பேர் கிட்ட இருக்கிறோம். எங்கிருந்து தேங்காய் கொடுத்துன்னே தெரியல. கத்தி எடுத்து போல ஒன்றும் எடுத்து போல. என்ன பண்றோம், மேலே போயிட்டு காலாலே எல்லாத்தையும் தள்ளி வரும். அதாச்சும் ஒன்று ஒன்றா தான் கிடையாது, அதை கொட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க மேல இருந்து ஒரு ஆள் ஒரு பையில வச்சுட்டு தேங்காய் ஒன்றுனா போட்டா எப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஏறது மட்டும்தான். மொத்தத்தையும் அவங்க பரபரப்பரப்பா அம்மான்னு காலாலே தள்ளி விட்டோம். அவங்க எந்த அளவுக்கு அந்த அனுபவம் பண்ணுவோம் பிரியா. அதெல்லாம் தேங்காய் எது எழுதிருக்கல, எல்லாமே தேங்காய். தீபாவளிக்கு நாங்கள் வந்து காணாடுறது அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஒன்று எதை வெட்டினாலும் உள்ள வந்து பார்த்தாருன்னா தேங்காய் முற்றி தண்ணியே கிடையாது. எல்லாத்தையும் மூச்சு வச்சுட்டு வந்து போய் ஆக்சுவலா வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்து செலவே இல்லாம காணாடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்து. ஆனா மேல ஏறி பார்த்தாருன்னா இன்னொருத்தரும் கூட வரலாமா. யாரு பசங்க, சின்ன பசங்க, மற்ற பசங்க 2 பேர் கூட வேற வச்சுக்கிட்டு கண்ணிலே சைக்கிள் ஓட்டிக்கிறோம். ரொம்ப நாங்கள் குடிக்கிறதுக்காக போய்க்கிறோம். பாத்திரத்தை விட பரவாயில்ல, கழுத்து இப்படி குறுக்கு அடிக்கும் போது அதில் சைக்கிள் ஓட்டி எதை வச்சுட்டு அம்மான்னு போயிருக்கோம். அது எப்படி ஓட்டு போறான்னு தெரியல. சக்கரங்கள்லாம் தீப்பு டயர் இல்லாம இரும்பால செஞ்சதா என்னன்னு தெரியல. இரும்பு மனிதன் நம்ம வகுப்பறை சேர்ந்த அயன்மேன் இரும்பு உடல் உழைப்புன்னு மட்டும் கிடையாது, கண்டிப்பா மற்றெல்லாம் பார்த்துருப்பேன். அவன் கையை வச்சு பார்த்துருக்கியா? நம்ம கையெல்லாம் பார்த்து அப்படின்னா தெரியும். பழகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கை பார்த்து என்னன்னு தெரியல. கைகளை பார்த்தாலே தெரியும். சொல்லுவாங்க சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா கோர்ஸ்லாம் வரும். உங்களுக்கு தான் நம்ம எடுத்துப்பாங்க. மாடலே உங்க அப்பா அம்மாவோட கையில போய் பாருங்க. பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து குடும்பத்தோட கை தெரியும். முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சியா இங்க வச்சு இந்த லேபிள் ஒன்றா வச்சு இல்லை பேர் இருக்குங்க. சரியா எடுத்துட்டு இருக்கணும். இருக்குன்னு கரெக்டாக இருக்காது. சொல்லுவாங்கன்னா நீங்க இங்க வந்து இல்ல உங்க அப்பா அம்மா போய் எப்படி வேலை பார்க்குறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, கைக்கு இது பார்த்தா தெரியும். இந்த இடத்துல காப்பு காட்சி போய் தெரியும். இந்த இடத்துலாம் காப்பு காட்டும். எப்படி காப்பு காட்டுன்னா நம்ம எவ்வளவு வெயிட் எடுக்கும், என்ன ஆயுதம் எடுத்து பயன்படுத்துறது நம்ம கையை பார்த்தா தெரியும். உழைப்பாளியா இல்லையா அப்படின்னு கை சவுந்து போயிருக்கா இல்லாட்டி மறுத்து போயிருக்கா அப்படி இந்த காப்பு காட்சி போய் கண்டுபிடிக்கணும். நம்ம கை யாராச்சும் பாத்தீங்களா?
கை உதறும், அவனுக்கு கை உதறும், அதான் தெரியுமா இருக்குன்னா கை உதறும். அதே மாதிரி கையெல்லாம் பிடிப்பாரு. அப்படி அது நல்லா தெரியுது. எவ்வளோ நேரம் இருக்கிறது போக மற்ற நேரம் எப்படி சொல்றது, நம்ம இருக்கிற இடத்துல எப்பவுமே மாறுங்க. நம்ம அம்மா அப்பா எப்படி, நம்ம அப்பா இல்லை அம்மாவை சார்ந்ததான் நம்ம குடும்பம் அது என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நான் படிக்கிறேன் நான் படிக்க மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இல்லாமல் அவங்களுக்கான உதவி பண்ணிக்கிட்டு கடுமையான உழைப்புன்னு சொல்ல வரணும். கைகளை ஏன் பாருன்னா, ஏதோ சும்மா போகணும், நான் தான் சார் போயிட்டு அண்டை வெட்டுவேன், நான் தான் சார் போயிட்டு நாற்று விளாக்கி வருவேன் அப்படின்ட்டு இல்லை. ஒரு வருஷத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு ஜனங்களும் வேலை இருக்கோ அந்த அளவுக்கு போய் பண்ற அளவுக்கு நம்மளோட கைகளை பார்த்தா தெரியும். ரொம்ப கடுமையான உழைப்பாளி. கண்டிப்பா என்ன சொல்ல மாட்டேன், உழைப்பாளிகளை எங்கேயுமே இந்த பிரபஞ்சம் கைவிடாதா. நிறைய வருத்தங்களை கொடுக்கும், கஷ்டங்கள் கொடுக்கும். அந்த உழைப்பாளிகளோட திறமை இருக்கும் மொத்தமா சேர்ந்து வரும், பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேரும். கண்டிப்பா நவீன ஒரு மாவட்டத்தை நம்ம பார்க்கிறப்போ ஒரு சின்ன பெரிய தொழில் இருக்கிற நம்ம பார்க்கணும். சரியா? கண்டிப்பா உழைப்போ இதுவோ ஒரு பெரிய அளவு அவங்க கொண்டு போயிடணும். மற்றபடி நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்கற மாதிரி அவனுக்கான அனுபவம் இருக்குது, நம்ம வந்து பாடம் இருக்குது, அவனுக்கு பிடிச்ச ஆசிரியர் பற்றி கேட்கணும். சொல்லு, நம்ம பாடம் சொல்லு. முதல்ல பாத்தீங்கன்னா வந்து கைகாலம் வந்துருச்சு. முதல்ல நீங்க வரும்போது பயமா தான் இருந்துச்சு. ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்கிடுச்சு. ஒரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளீஸ்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு வரைய ஆரம்பிச்சிச்சு. நானும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் ஒன்றும் ஆயுதம் கொஞ்சம் ஸ்பீடா போகுதுங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் இருக்குதான். நம்ம உட்காந்து பார்க்குறப்போ அது தெளிவு தெரியும், என்ன வார்த்தை சொன்னாங்க, என்ன முகபாவம் காட்டாங்க. இங்க வரும்போது வந்து அவங்களையும் பார்க்கணும், என்ன கண்டென்ட் சொல்ல வரணும்னு பார்க்கணும். அது சொன்ன நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஒரு மூளை வந்து ஒரு 10 மூலையா ஒரே நேரத்தில் செயல்படுற மாதிரியான விஷயம் இருந்தாரு. உட்காந்து அத்தனை பேரையும் கவனிக்கிற மாதிரி சொல்லணும், அவங்க புரியுற மாதிரி சொல்லணும், ஒரு உதாரணத்துக்கு நம்ம சேர்க்கணும், நம்ம எப்படி நின்றுக்கணும், நம்ம எப்படி பேசிட்டு இருக்கணும், நம்ம எங்க பாக்குறாங்க யோசிப்பாரு. இதெல்லாம் போய் ஒரே முதல்ல ஒரு மூணு எப்படிங்கிற 10 பேர் செய்ய வேண்டிய வேலைங்கிற மாதிரி அது அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒவ்வொன்றா நமக்கு பாடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும், இந்த இடத்த இதை சொல்லியிருக்கணும், இல்லை இதை வேகமா சொல்லியிருக்கணும், இந்த இடத்த குறைவா சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் இந்த அடுத்த முறை வரும்போது அதெல்லாம் நம்ம மாறிடும். அது எல்லாருக்கும் சகஜமானதான். சரிடா, வேற உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் யாருன்னு ஸ்ரீதர் சார். எங்க படிக்கிறீங்களா? கடமையில் வந்து அவன் உயர்நிலை படிக்கிறேன். பேர் சார் ஸ்ரீதர் சார். சரி, நீங்க என்ன பிடிக்கும்? நிறைய நீங்க எல்லாம் சொல்ற சஜெக்ஷன் வச்சு பாக்குறப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, உன் மனதை இறங்கி உன்னை யார் இது பண்றாங்களோ அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நடக்குது. நீ தவறு செய்யறப்போ உன்னை கண்டிச்சவங்க யாரையும் நீ இதெல்லாம் சொன்னது கிடையாது. நான் தவறு செஞ்சு என்னை யாரு மன்னிச்சு விட்டாங்களோ அவங்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க. கண்டிப்பா வந்து நல்ல குணநலம் தான் அது. மாணவர்கள் வந்து நீங்க வந்து என்ன சைலண்ட் ஏறன்னு சொல்லுவாங்க, முயற்சி செய்து தப்பு செய்து சரியா மாத்திக்கிறதுங்கிற மாதிரி தான் இவங்க மனம் இருக்கும். அதை கண்டிப்பா ஆசிரியர்கள் நாங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறப்போ உங்க மனசுல இடம் கிடைக்கலாங்கிறது நிறைய தெரியுது. நம்ம நவீனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்ரீதர் ஐயாவுக்கு நம்ம எல்லாரும் கைத்தறி. சரிடா, குருநாள் ஆசிரியரை வந்து நவீன்குமார் நமக்கு வந்து பாடம் எடுத்துருக்கான். அவனுக்கு வந்து இந்த